Students, welcome to online class with Hima. 8th math first chapter numbers. Page number 6 example 1.2 reduce to the standard form minus 48 by minus 84. So 48 by minus 84 இது என்ன நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க minus 48 by 84. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 2s are 4 மினிமமாக 2 டேபிள்ஸ்லேயே பண்ணிகிட்டே வரலாம். 2 2s are 4 4 2s are 8 minus again இது என்ன 4 2s are 8 2 2s are 4 again 2 டேபிள்ஸில் போகுமா 12 2s are 24 1 2s are 2 2 2s are 4 and then 2 2s are 4 1 2s are 2 so minus 12 by 21 again இது என்ன 3 டேபிள்ஸில் போகும் minus 3 டேபிள்ஸ்னால் 4 3s are 12 7 3s are 21 அவ்வளோதான் minus 4 by 7 ஓகே. அதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்கள் minus 18 by minus 42. ஸோ இப்போ இங்கே 2 மைனஸ் இருக்குது. 2 மைனஸ் இருந்தால் என்ன மல்டிப்ளிகேஷன்லேயும் டிவிஷன்லையும் 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ் 18 by 42. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிள்ஸ்லேயே பண்ணுங்கள். 19 2s are 18 2 2s are 4 1 2s are 2 அகெயின் இது 3 டேபிள்ஸில் போகும். 3 3s are 9 7 3s are 21 அவ்வளோதான். 3 by 7 is the answer. ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3ல் பேஜ் நம்பர் 7ல் இருக்குது பாருங்கள். பேஜ் நம்பர் 7ல் கம்பேர் இது திஸ் திங் 5 by 11 அண்ட் minus 10 by 19. இப்போ வந்து இது ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன பார்த்தோன்னே தெரியும் 5 by 11 தான் கிரேட்டர். ஸோ 5 by 17 அண்ட் minus 10 by this thing 5 by 17. ஓகே. 5 by 17 and minus 10 by 19. இப்போ இதில் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியும் which one is greaterன்னு. ஸோ 5 by 17 is greater. பாசிட்டிவ் தான் எப்போவுமே greater. ஸோ 5 by 17 is greater than minus 10 by 19. Likewise example 1.4ல் compare 1 by 3 and 4 by 3. ஸோ இப்போ வந்து சேம் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸாக இருந்தால் நம்ம வந்து எல்சிஎம் எடுப்போம். இது சேம் டினாமினேட்டர்ன்றதால நம்ம பார்த்தோன்னே சொல்லலாம் தட் இஸ் 1 is less than 4 இல்லைனா எது கிரேட்டர் 4 by 3 is greater than 1 by 3. இப்படியும் எழுதலாம் 4 by 3 is greater than 1 by 3ன்னு எழுதலாம் ஆர் 1 by 3 is less than 4 by 3ன்னு எழுதலாம். 2 டைப்ஸாக எழுதலாம். பட் வந்து ஸ்மாலர் சைடு தட் இஸ் விரிஞ்சிருக்க பக்கம் வந்து 4 by the கிரேட்டராக இருக்கணும் எப்போவுமே. ஓகே. ஸ்மாலர் சைடு வந்து இப்படி ரிவர்ஸ்லேயும் எழுதிக்கலாம். ஸ்மாலர் சைடு எப்போவுமே வந்து இந்த ஷார்ப் எட்ஜ் வந்து ஸ்மாலர் சைடு வரணும். ஓகே. எப்போவுமே ஃப்யூச்சரில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.5ல் இதே மாதிரி கம்பேர் 3 by 4 and 5 by 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் பாருங்கள் சேம் டினாமினேட்டர் இல்லை. ஸோ என்ன பண்ணுங்கள் 4க்கும் 6க்கும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 2 2s are 4 3 2s are 6. ஸோ 2 1 3 அகெயின் 3 1 1. ஸோ 1 1 வர வரைக்கும் எல்சிஎம் போடணும். 2 2s are 4 4 3s are 12. ஸோ 12 எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா இங்கே 3 4s are 12. அகெயின் சேம் திங் வித் த நியூமரேட்டர் 9 by 12. இதுக்கு இங்கே போட்டிங்கன்னா என்ன வரும் 6 2s are 12. என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 வரும்னு பார்க்கணும். ஸோ சேம் திங் வித் த நியூமரேட்டர் 10 by 12. ஸோ விச் ஒன் இஸ் கிரேட்டர் 9 by 12 இஸ் லெஸ் தேன் 10 by 12. அப்போனா என்ன 3 by 4 இஸ் லெஸ் தேன் 5 by 6. இப்படி தான் போடணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடணும். ஓகேவா. லைக்வைஸ் எக்ஸாம்பிள் 1.6ல் இங்கே கம்பேர் 9 by minus 4 and minus 2 by 3 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்தால ரெண்டுத்துலையுமே நெகட்டிவ் இருக்குது. ஸோ வர்றது வந்து ரெண்டுமே நெகட்டிவாக ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவாக இருந்தால் நம்ம சொல்லிடலாம் பாசிட்டிவ் சைடு இஸ் கிரேட்டர் தேன் நெகட்டிவ் சைடு. ஸோ இப்போ இது ரெண்டுமே நெகட்டிவாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை எடுத்து எழுதிக்கோங்க minus 9 by 4 அண்ட் minus 2 by 3ன்னு எழுதிக்கோங்க. இது எல்சிஎம் அப்படியே 12ன்னு போட்டுக்கோங்க. ஓகே. 4 3க்கும் 12 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மல்டிபிள்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதுதான். ஸோ 12 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும் என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் 3. சேம் திங் வித் த நியூமரேட்டர். ஸோ minus 27 by 12. இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் 4. ஸோ சேம் திங் வித் த நியூமரேட்டர் 2 4 minus 8. ஸோ minus 8 by 12. இதில் எப்போவுமே வந்து கம்மியாக இருக்கிறது தான் வந்து கிரேட்டர். நெகட்டிவில் வந்து பாசிட்டிவில் கம்மியாக இருக்கிறது லெஸ்ஸர். இதே வந்து ஐ மீன் நெகட்டிவில் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து கிரேட்டர். அப்போது இது எது கிரேட்டர் -8 by 12 இஸ் கிரேட்டர்.
greater than minus 27 by 12. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? minus 8 by 12 கரஸ்பாண்டிங் என்ன? minus 2 by 3. அப்போது minus 9 by 4 is less than minus 2 by 3. Okay, or else minus 2 by 3 இதை ரிவர்ஸில் எழுதிக்கோங்க, is greater than minus 9 by 4. ஸோ புக்கில் இப்படி தான் எழுதியிருக்காங்க, minus 9 by 4. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. minus 2 by 3 is greater than 9 by minus 4. டினாமினேட்டரில் மைனஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ அதே மாதிரி எழுதுறேன். வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் வித் ஹேமா. 8th மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர்ஸ், பேஜ் நம்பர் 9ல் இருக்க எக்ஸாம்பிள் 1.7. ரைட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். minus 3 by 5, 7 by minus 10, minus 15 by 20, minus 14 by 30 and minus 8 by 15. ஸோ இது வந்து எல்சிஎம் ஃபைன். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கிறதால எது பெருசு சின்னதுன்னு டேரெக்டாக நம்ம போட முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் எல்சிஎம். ஸோ 5, 10, 15, 20, 30. ஸோ இதுக்கு எல்சிஎம் ஃபைண்ட் அவுட். ஸோ 5ல் போடும்போது என்ன வரும்னா 1 5. ஸோ 5 1 2 3 5s are 15 and 4 5s are 20 and 6 5s are 30. Again 2 tablesல போடும்போது 1 1 3 2 3. Okay, again 3 tablesல போடும்போது 1 1 1 1 1. இது வந்து 2. Okay, again 2 tablesல போடும்போது 1 1 1 1. ஸோ 1 வர வரைக்கும் நம்ம போடுறோம். ஸோ இது எல்சிஎம் என்ன? 5 2s are 10, 10 3s are 30, 30 2s are 60. ஸோ minus 3 by 5 என்ன மல்டிப்ளை பண்ணால் 60 வரும்னு பார்க்கணும். ஸோ into 12 5s are 60. ஸோ சேம் திங் வித் த நியூமரேட்டர். ஸோ minus 36 by 60. அதே மாதிரி 7 by minus 10, 6 மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். ஸோ 60. bring minus to the numerator. 7 6 are 42, minus 42 by 60. Next minus 15 by 20 equal to, இது என்ன 3 மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். 60. சேம் திங் வித் த நியூமரேட்டர், minus 45 by 60. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது கொஸ்டின்? minus 14 by 30. minus 14 by 30 equal to என்ன மல்டிப்ளை பண்ணால் இது வரும்? into 2. ஸோ சேம் திங் வித் த நியூமரேட்டர். 60 equal to minus 28 by 60. 2 மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். நெக்ஸ்ட் ஒன் minus 8 by 15. ஸோ 4 into 4 equal to minus 4 8s are 32 by 60. ஸோ என்ன மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். ஸோ இப்போ வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறோம். டிசெண்டிங் ஆர்டர் என்ன? டிசெண்டிங் ஆர்டர்னால் பெருசுலேருந்து சின்னது. ஓகே, ஸோ இப்போ பெருசு என்ன? இதில் மைனஸில் வந்து கம்மியாக இருக்கிறது தான் பெருசு. ஸோ minus 28 by 60. நெக்ஸ்ட் என்ன? minus 32 by 60 and minus 36 by 60, minus 42 by 60 and minus 45 by 60. ஸோ இது கரஸ்பாண்டிங்காக என்னன்னு பார்க்கணும். என்னது? minus 14 by 30 and then இது என்ன? 14 by minus 30 இருக்குது. ஓகேவா? minus 30 நான் நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மைனஸை கொஸ்டின்லேயே. ஓகே, ஸோ டினாமினேட்டரில் இருந்தாலும் அது நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ minus 14 by 30. நெக்ஸ்ட் என்ன? minus 32 by 60. minus 32 by 60 என்ன? minus 8 by 15. minus 36 by 60 எதுக்கு? minus 3 by 5. minus 3 by 5. இது கிரேட்டரில். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் போடும்போது இஸ் லெஸ் தேன் போடணும். போடும்போது லெஸ் தேன் போடுங்க. டிசெண்டிங் ஆர்டர் போடும்போது இஸ் கிரேட்டர் தேன். ஏன்னா கிரேட்டர் தேனா சின்னது தான் பெருசு டிசெண்டிங் ஆர்டரில். ஸோ இஸ் கிரேட்டர் தேன் minus 3 by 5. minus 42 by 60 எதுக்கு வருது? minus 7 by 10. 7 by minus 10 is greater than 7 by minus 10. is greater than minus 45 by 60 எதுக்கு வருதுன்னா minus 15 by 20. ஓகே, ஸோ இது வந்து டினாமினேட்டரில் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எழுதிக்கோங்க. 14 by minus 30 is greater than minus 8 by 15 is greater than minus 3 by 5 is greater than 7 by minus 10 and
greater than minus 15 by 20. So and வேண்டாம் greater than minus 15 by 20. இதே அசெண்டிங் ஆர்டரில் அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. அசெண்டிங் ஆர்டர் என்ன அப்படியே ரிவர்ஸில் 50 இதையும் எடுத்துகிட்டு சின்னதுலேருந்து பெருசு, இதுதான் பெருசு டிசெண்டிங்கில். ஏன்னா நெகட்டிவ் தான் வந்து நெகட்டிவில் வந்து ஸ்மாலர் இது தான் வந்து பெருசு. ஸோ அது கரஸ்பாண்டிங்காக என்ன -28/60 எதுக்கு போட்டோம் -14/30. ஸோ இது ரிவர்ஸில் எழுது. அசெண்டிங்னா சின்னதுலேருந்து பெருசு. ஸோ -15/20 is less than 7/-10 is less than -3/5 is less than -8/15 is less than 14/-30. ஓகே, அசெண்டிங் ஆர்டர்னால் சின்னதுலேருந்து பெருசு, டிசெண்டிங் ஆர்டர்னால் பெருசுலேருந்து சின்னது. இது கிரேட்டர் தேன் போனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, டிசெண்டிங்கில் நெகட்டிவில் சின்னது தான் வந்து பெருசு. அது கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குது, இப்போ -32/16 -8/15. ஸோ அந்த மாதிரி இது ஏன்னா டினாமினேட்டரில் தான் கொஸ்டினில் இருக்குது, அதனால் அகெயின் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். திஸ் ஒன் இஸ் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஃபார் மூவ் வீடியோஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.